இந்த மாதிரி நீங்க வடை சுட்டா பிரிஞ்சு போயிடுதா, எண்ணெயிலேயே தனித்தனியா போகுதா? வாங்க இப்ப எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இது வாழைப்பூ வடை தான். எப்படி செஞ்சிருக்கேன்னு பாருங்க. இந்த வடை வந்துட்டு ஒரு முறை நீங்க செஞ்சு பாருங்க, வீட்டுல எல்லாரும் இன்னொரு வடை கண்டிப்பா கேட்பாங்க. வெளியில நல்லா மொறு மொறுன்னு இருக்கும், உள்ள சாஃப்டா இருக்கும், நல்லா சூப்பரா இருக்கும். இந்த வாழைப்பூ வடை வந்துட்டு ரொம்ப ஹெல்த்தி உடம்புக்கு. பாருங்க எவ்வளவு சாஃப்ட், மேல வந்துட்டு மொறு மொறுன்னு, உள்ள எவ்வளவு சாஃப்டா இருக்கு பாருங்க. வாங்க இப்ப நம்ம எப்படி செய்யறதுன்னு பார்த்தலாம். நம்ம சேனலை ப்ளீஸ் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணவங்களுக்கு ரொம்ப நன்றி. ஃபர்ஸ்ட் வந்துட்டு நான் வந்து இந்த டம்ளரால 2 டம்ளர் வந்து பருப்பு எடுத்துக்க போறேன். கடலைப்பருப்பு தான். கடலைப்பருப்பு வந்து இந்த டம்ளரால 2 டம்ளர் எடுத்துக்கலாம். இப்போ இதை நல்லா தண்ணி ஊற்றி வாஷ் பண்ணிட்டு ஊற வச்சு வச்சிடறேன். ஒரு அரை மணி நேரத்துக்கிட்ட ஊறட்டும். இப்போ இதுக்கு நம்ம தேவையானது வந்துட்டு வாழைப்பூ வந்து நல்லா கிளீன் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். அந்த உள்ள வந்துட்டு ஒரு நீட்டா ஒண்ணு இருக்கும் இல்லைங்களா, அதெல்லாம் எடுத்துட்டு கிளீன் பண்ணி வச்சிருக்கேன். இப்போ இதை நல்லா வாஷ் பண்ணிட்டு எடுத்து வச்சுக்கலாம். இப்போ பாருங்க நான் வாஷ் பண்ணி எடுத்துட்டு வச்சுட்டேன். இப்போ இதுக்கு தேவையான வந்து ஒரே ஒரு வெங்காயம், 2 பச்சை மிளகாய் எடுத்து வச்சிருக்கேன். இப்போ இது ரெண்டையும் வந்து நல்லா பொடிசா கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்க நான் வாழைப்பூ வந்து நல்லா பொடியை கட் பண்ணிட்டேன். வெங்காயம் பச்சை மிளகாய் அதையும் கட் பண்ணி ஒண்ணா எடுத்து வச்சிருக்கேன். இப்போ ஒரு மிக்ஸி ஜார் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான பொருள் ஒரே ஒரு காஞ்ச மிளகாய், ஒரு 2 துண்டு சின்ன சின்னதா இருக்கணும் இத்தனை போட்டிருக்கேன். ஒரு சின்ன துண்டா இருந்தா 2 துண்டு பட்டை, ஒரு 3 கிராம்பு எடுத்து சேர்த்துக்கோங்க. பாருங்க 3 கிராம்பு, கொஞ்சமா வந்துட்டு சோம்பு, இப்போ இது கூட வந்துட்டு பூண்டு சேர்த்துக்கிறேன். நான் தோல் எடுக்காம தான் சேர்த்திருக்கேன். நம்ம அரைக்கதான் போறோம், அதனால பிரச்சனை இல்லை. கருவேப்பிலை தனியா போட்டோம்னா பசங்க எடுத்து போட்டுருவாங்க இல்லைங்களா, இதுல போட்டு நம்ம அரைச்சிட்டோம்னா உங்களுக்கு தெரியாது. கூடவே வந்துட்டு ஒரு சின்ன துண்டு இஞ்சி வந்து கட் பண்ணி போட்டுக்கிறேன். இப்போ இது கூட வந்து பெருங்காயம் சேர்த்துக்கலாம். பெருங்காயம் வந்து நம்ம கடலைப்பருப்பு சேர்க்கறதுனால நம்ம பெருங்காயம் கூட கொஞ்சம் சேர்த்துக்கிட்டா நல்லது. கூடவே வந்துட்டு உப்பு தேவையான அளவுக்கு சேர்த்துக்கலாம். அவ்வளவுதான். இப்ப ஃபர்ஸ்ட் இதை மட்டும் குறைன்னு அரைச்சி எடுத்துக்கலாம். எந்த அளவுக்கு மைட்டும் ஃபர்ஸ்ட் இதை மட்டும் ஓட்டி எடுத்துட்டு வந்துட்டேன் பாருங்க. இப்போ நம்ம ஊற வச்சு வச்சிருக்க பருப்பு இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ரொம்ப தண்ணி எல்லாம் ஊற்றக்கூடாது. வேணும்னா தண்ணி லைட்டா தெளிச்சுட்டு அரைச்சிக்கோங்க. ரொம்ப நைஸா இருக்க தேவையில்ல, கொஞ்சம் குறைன்னு இருக்கிற மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. அப்பதான் அங்கங்க பருப்பு கறிக்கும் போது நல்லா இருக்கும் வடை சாப்பிடும் போது. ரொம்ப நைஸா அரைச்சிட்டோம்னா இது மாதிரி முழுன்னு இருக்கும் வடை. பாருங்க நான் எந்த அளவுக்கு அரைச்சிருக்கேன் பாருங்க. ரொம்ப பருப்பு தெரியாது, ரொம்ப நைஸாவும் இருக்காது, நல்லா குறைன்னு இருக்கும். இந்த மாதிரி இருந்தாதான் வடைக்கு வந்துட்டு நல்லா டேஸ்டியா இருக்கும். இப்ப நான் மீதி இருந்ததையும் போட்டு 2வது டைம் அரைச்சிட்டேன். இப்ப நம்ம ஃபர்ஸ்ட் டைம் யூஸ் பண்ணி வச்சிருக்கோம் இல்லைங்களா, இப்ப அதுல வந்து மத்த மசாலா எல்லாம் போட்டிருப்போம். இப்ப இதுல வந்துட்டு 2வது டைம் படத்துல வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு வந்துட்டு நான் வாழைப்பூ மட்டும் போட்டுட்டு ஓட்டி எடுத்துக்கிறேன். திரும்ப ரொம்ப நைஸா அரைக்க தேவையில்ல, சும்மா கொஞ்சம் மசஞ்சா போது. பாருங்க எந்த அளவுக்கு மசஞ்சிருக்குன்னு. இந்த பருப்பு அளவுக்கு அதுவும் மசிக்கிற மாதிரி இருக்கும். கூட வெங்காயம் பச்சை மிளகாய் அதையும் போட்டுட்டு இது வந்து மைய தேவையில்ல, சும்மா அந்த வாழைப்பூ மசிஞ்சிருக்கலாம். உங்களை பாருங்க நான் ஓட்டி எடுத்துட்டேன், அவ்வளவுதான். சும்மா இப்படி ஒரு ஓட்டு, அது ரொம்ப மசிய தேவையில்ல, பட் நல்ல வாசனையா இருக்கும் அது. இப்போ மீதி வச்சிருக்கிற வாழைப்பூவையும் இது கூடயே சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் வச்சு அரைச்சி வச்ச மாவு, வாழைப்பூ போட்டு எல்லாம் அரைச்சது எல்லாத்தையும் சேர்த்து ஒன்னா நல்லா பசஞ்சு எடுத்துக்கலாம். அவ்வளவுதான். இப்ப நான் கடாயை வச்சிருக்கேன். கடாயை காஞ்சதும் எண்ணெய் ஊத்திக்கலாம். நீங்க வடை பொரிக்கிறதுக்கு நீங்க எண்ணெய் தாளிப்பீங்கன்னா அந்த எண்ணெய் யூஸ் பண்ணிக்கோங்க. இப்ப எண்ணெய் காஞ்சிச்சு. இப்ப பாருங்க நான் மாவு நல்லா பசஞ்சு வச்சுக்கிறேன். இந்த மாதிரி நல்லா தட்டிக்கோங்க. நல்லா மெலிசாவே தட்டி போட்டுக்கலாம், சூப்பரா இருக்கும். உதிர்ந்து போகாது, உதிராது, வடை பிரியாது, எதுவுமே ஆகாது, நல்ல டேஸ்டும் இருக்கும். பிள்ளைங்க இதுலன்னா அங்கங்க நிறைய கிடைச்சதுன்னா வேணான்னுவாங்க. இந்த மாதிரி இருக்கும் போது சூப்பரா இருக்கும். அவங்களுக்கு நம்ம வாழைப்பூ உடனே தெரியாது, நல்ல டேஸ்டும் சூப்பரா இருக்கும்.
பிள்ளைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. கண்டிப்பா இதே போல நீங்களும் செஞ்சு பாருங்க. இது வந்து திருப்பி திருப்பி விட்டுட்டே இருக்கணும். ரொம்ப ஃபுல் ஃபிளேம்ல வைக்காம மீடியம் ஃபிளேம்ல வச்சுட்டு ரொம்ப கொஞ்ச நேரம் வந்து நம்ம திருப்பி திருப்பி விட்டு வேக வைக்கும் போது வந்துட்டு நல்லா கிறிஸ்பியாவும் உள்ள நல்லா சாஃப்டாவும் இருக்கும். வடை வந்துட்டு நல்லா மொறுமொறுன்னு இருந்தாதான் நல்லா சூப்பரா இருக்கும் சாப்பிட. நம்ம திருப்பி விட்டு நல்லா ஒரு கோல்டன் ப்ரௌன் வந்ததும் எடுத்துடலாம். இப்ப பாருங்க வடை நல்லா வெந்துடுச்சு, நல்லா கோல்டன் ப்ரௌனா வந்திருக்கு. பாருங்க எப்படி இருக்கு. நல்லா மெலிசாவும் தட்டி போட்டிருக்கேன். சூப்பரா இருக்கு வடை. நீங்களும் இதே போல செஞ்சு பாருங்க. செஞ்சு பார்த்து எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. ப்ளீஸ் நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.